உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் என்பதை வாசிக்கின்ற போது அதை என்னுடைய 2 கண்ணாலும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நேற்றைய தினம் அதை நீங்க பாத்தீங்களா? பதவியேற்பு விழா ஆளுநர் வந்து 13ஆம் தேதி வரைக்கும் டேட் கொடுத்துருக்கிற வாரது அந்த 48 மணி நேரத்துல இருந்தே நீங்க பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். நான் அந்த டைம் வந்து ஜெயிலில் நினைக்கிறேன் 2 நாளில் ஜெயில் அடைக்கப்பட்டிருந்தேன். நான் என்னுடைய இளைய தளபதி விஜய் முதலமைச்சராக வரப்போறார் என்று தளபதி தன்னுடைய தேர்தல் பரப்புரைகளை தொடங்கிக்க 3 மாதத்துக்கு முன்னமே நான் எதிர்ப்பு கூறியிருந்தேன். நான் 100 சீட்ஸை விட கூட சீட்ஸ் பெறணும். திரு விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கிருந்தும் ஒரு குரல் வந்தது. சுப்பன சுந்தரியை கேட்கல, உணர்வு பூர்வமாக என்னுடைய மண் எனக்கு வேணுமென்று கேட்டதாக தான் நான் பார்த்தேன். நாங்க சொல்லுறோம் கச்சத்தீவை மட்டுமில்ல யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா அவர்கள இருந்து கலைஞர்ல இருந்து கடைசியா ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் வந்துட்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க போது அவங்க மேல இல்லாதெல்லாம் நம்பிக்கை வந்து எப்படி வந்து திரு விஜய் அவர்கள் மேல எப்படி ஒரு நம்பிக்கை? இங்கே வடக்கு மாநிலத்தில் தமிழ் பேசுகிற நாங்களும் எங்களுடைய அண்ணனுடைய தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் தானே சகோதரர்கள். நீங்கள் என்ன கேட்டாலும் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் செய்வதற்கு தயாராக தெரியாம போட்டுட்டோன்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் திரைக்கவர்ச்சியினால வந்த வெற்றி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அதை தான் கேட்குறேன். அப்போ உதயநிதி ஸ்டாலின் திரைப்படங்களை நடித்தது இல்லையா? ஏன் விஜய் அவர்களை மக்கள் விரும்பின மாதிரி உதயநிதி ஸ்டாலினை விரும்பல? அது சீமான் மாதிரி தொடர்ந்து வசனங்களை பாடமாக்கி வேணுமென்றால் படிப்பித்து கதைக்கலாம். அவர் தானே வந்துட்டு தமிழீழ மக்களுக்கு குரல் கொடுத்துட்டே இருந்தார். தமிழகத்தில் இருந்து புலம்பெயர்ந்த மக்களுடைய பணத்திலே தன்னுடைய பிள்ளையையும் கொண்டு அமெரிக்காவிலே படிப்பித்த சீமான் என்கிற லண்டனில் என்னுடைய சகோதரங்கள் உட்பட சீமானுக்கு பணம் திரள் நிதி சேர்த்தார்கள். கனடா, பிரான்ஸ். ஸோ எங்களோட மனசில் இருக்கிற வலியை சீமானை பொறுத்த வரைக்கும் ஆற விடவே இல்லை. நாங்கள் இனவாதி இல்ல, நீங்க சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்கன்னு உங்கள்ட்ட கேட்கிறேன். தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இருந்து வெக்கமா இருக்கு. சரி, பரவாயில்ல. நாங்கள் தமிழ் பேசுகிறோம் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இலங்கையிலே நாங்கள் ஒதுக்கப்படுகிறோம். தமிழ் பேசுகிற முஸ்லீமாக இருக்கட்டும், தமிழ் பேசுகிற தமிழ் மக்களாக இருக்கட்டும். ஸோ என்னுடைய அண்ணன்கிட்ட நான் கேட்குறது, இந்த அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய சாக்கடை. தி ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தான் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கேன். சென்னை பயணம், அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்தது எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல? ஆமாம், 2012 ஆண்டு ஃபர்ஸ்ட்டாக ஒரு டாக்டராக வந்தேன். அதுக்கு பிறகு இப்போ ஒரு பொலிட்டீஷியனாக வந்திருக்கேன் கிட்டத்தட்ட 14 இயர்ஸுக்கு பிறகு. அப்போ வந்து ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு வேலூர் மெடிக்கல் காலேஜுக்கு. ஓகே. ஸோ அந்த ட்ராவல் எப்படி இருக்குது? இப்போ வந்துட்டு ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு டாக்டராக வந்துட்டு இப்போ வந்துட்டு பொலிட்டீஷியனாக வந்திருக்கீங்கிறப்போ அந்த ட்ராவல் எப்படி இருக்குது உங்களுக்கு? சிம்பிளாக சொல்கிறேன்டா, அப்போ என்ன யாருக்குமே தெரியாது. ஸோ அதில் இஷ்யூஸ் இல்லை. பட் இப்போ வந்து நாங்கள் செய்கிற விஷயம், போகிறது, கதைக்கிறது எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறேன். ஏன்டா ஐம் ரீப்ரசன்டிங், அதாவது வந்து என்னுடைய மொத்த கம்யூனிட்டியையும் நான் ரீப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ நான் செய்கிற ஒரு சின்ன பிள்ளை கூட என்னுடைய கம்யூனிட்டியை பாதிக்கும். ஸோ அதால் பக்குவமாக இருக்கேன். நிச்சயமாக. இப்போ உங்களை வந்து தமிழக மக்களுக்கு நிறைய பேருக்கு நன்றாகவே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சோஷியல் மீடியாலையும் சரி, செய்திகள்லையும் சரி, நீங்கள் பேசின பல விஷயங்களை வந்து கேரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. யார் இந்த நாடாளுமன்றத்தில் இப்படி இவ்வளோ உணர்ச்சி வயமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, யார் அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் உங்களோட ஜேர்னியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி. சுயேட்சையாக யாழ்ப்பாணம் தொகுதியில் நின்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிருக்கீங்கிறப்ப அது எப்படி அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே எங்களோட பார்லிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 76 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் யாருமே எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாமல், இப்போ எங்களுடைய இளைய தளபதி முதலமைச்சர் விஜய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பொலிட்டிக்கல், அம்மா அப்பா பொலிட்டீஷியனும் இல்லை, எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லை. அவரே மாதிரி நானும் வந்து 2024 டாக்டராக இருந்து எங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பெரிய களவு நடந்தது. கவர்மெண்ட் செய்த ஒரு ஊழல் உண்டு. ஸோ அந்த விடயத்தை வழியால் கதைக்கிற போது அதுக்கு எதிராக கவர்மெண்ட் வந்து என்னை ரிவெஞ்ச் பண்ணினது. ஸோ அந்த டைம் வந்து நான் ஃபீல் பண்ணது, என் அப்பாவும் வந்து தமிழீழ விடுதலை புலிகளினுடைய காவல்துறையினுடைய ஒரு 3வது தரநிலை அதிகாரியாக இருந்தவர். ஸோ அப்பாவோட சின்னல இருந்தே அந்த அப்பாவோட ஃபைட் பண்ணுற விடயம் பிடிக்கும். ஸோ எனக்கு எதிராக ஒரு அநீதி நடந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வலிக்கிட்டேன் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து. ஸோ அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணினான். அது கவர்மெண்ட்டோடையே ஃபைட் பண்ண வேண்டிய எல்லாமே ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து என்னை இன்டர்டிக் பண்ணினாங்க. பர்பஸ்ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் போஸ்ட்டில் இருந்து ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக ஒரு டாக்டர் மட்டும் தான் இருக்கல, மற்ற ஆக்கள் இருக்கல. அது ஸோ நான் கஷ்டப்பட்டு படித்து அதை ரிவெஞ்ச் பண்ணி என்னை இன்டர்டிக் பண்ணினாங்க. ஸோ அதை கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி நான் நினைக்கிறேன் மொத்தம் இலங்கையிலையுமே
சாவகச்சேரி என்று சொல்கிற என்னுடைய ஏரியாவில் மட்டும்தான் என்பிபி, அதாவது வந்து இப்போ இலங்கை அரசாங்கத்தினுடைய கட்சிக்கு எதிராக ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் கூட வாக்கெடுத்தது 7000 votes. அதே இந்த அரசாங்கத்துக்கு இருந்ததே 5000 votes தான். ஸோ மக்கள் அந்த டைமில் வந்து என்னை எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டு எங்களுக்காக போராடின தமிழ் கடைசி மூச்சு 2009ஆம் ஆண்டு இந்த மாதம் தான் எங்களுக்கு மறைக்கப்பட்டது அல்லது வந்து மௌனிக்கப்பட்டது. ஸோ மக்கள் வந்து நான் மறுபடியும் போராட்ட உணர்வோடு இருக்கிற மக்கள் வந்து தங்களுடைய சுகாதார குறைகளை பற்றி கதைக்கிறாருன்ற ஒன்று எனக்கு சப்போர்ட் பண்ணினாங்க. ஸோ அதோட அப்படியே ஆரம்பித்த பொலிட்டிக்கல் ஜேர்னி தான். எனக்கு வந்து அங்கே என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப தெரியாதுங்கிறத தாண்டி சில விஷயங்கள் தெரியும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஒருத்தர் வந்து நமக்காக பேசுகிறாரு, அதுவும் தமிழ்லேருந்து வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நம்புறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அந்த நம்பிக்கையை நீங்கள் எப்படி வந்துட்டு பெற்றீங்க? என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த அரசியல் அங்கே இருக்கிற அரசியலையுமா இருக்கட்டும், இங்கே இருக்கிற அரசியலையுமா இருக்கட்டும், மக்கள் இந்த தடவை வந்து உங்களுக்கு ஷோர்ட்டாக சொல்கிறேன்னு எங்களுடைய இளைய தளபதி விஜய் முதலமைச்சராக வரப்போகிறாருண்டு தளபதி தன்னுடைய தேர்தல் பரப்புரைகளை தொடங்கிக்க 3 மாதத்துக்கு முன்னமே நான் எதிர்வு கூறியிருந்தேன் 100 சீட்ஸை விட கூட சீட்ஸ் வருமெண்டு. ஸோ அந்த டைம் வந்து எல்லாருமே என்ன வளமையாக இங்கேயே ஒரு கூட்டம் இருக்குது தானே, தளபதியை விமர்சிக்கிற கூட்டம். ஸோ அங்கேயும் இருக்கும், எல்லா சமூகங்கள்லையும் எல்லா விதமான ஆக்களும் இருப்பாங்க. ஒரு பெல் ஷேப்பில் தான் இருக்கும், அதாவது அறிவு கூடினவனு இருப்பாங்க, அறிவு என்றதே என்னென்னு தெரியாமலும் இருப்பாங்க. ஸோ அப்படியான ஆக்கள் விமர்சிப்பாங்க. ஸோ அங்கேயும் விமர்சித்தாங்க, இல்லை தளபதி வரமாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன், இல்லை 100 சீட்டை விட கூட வருமென்று சொல்லி. இந்த பொலிட்டிக்ஸ், இந்த அரசியல்ன்றதை வந்து மக்களுடைய மனசை புரிஞ்சு கொள்வது தான் பொலிட்டிக்ஸ். எம்ஜிஆரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மக்களுடைய நாயகன். நினைக்கிறேன் தமிழக வரலாறுலேயே எம்ஜிஆருக்கு பிறகு மக்களுடைய அதிகூடிய விருப்பம். அண்மைய தினத்தில் நான் பார்த்தேன், எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் உங்களுடைய என்ன பேர் அவருக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி சொல்கிறார் 65% மக்கள் உங்களை ஏற்கல அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை சொல்கிறார். அப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு புன்சிரிப்போடு இருக்கிறார். ஸ்டாலினுக்கு விளங்கையில் தன்னுடைய கட்சி, அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு விளங்கல தன்னுடைய கட்சி 20% 15% தான் வாக்குப்பட்டிருந்தது. ஸோ 85% தன்னுடைய கட்சியை எதிர்க்கிறாங்கன்ற விளங்கல. அரசியல் தலைவராக இருக்கைக்குள்ள மக்கள் என்ன யோசிக்கிறாங்க என்பதை நாங்கள் நாடி பிடிச்சு பார்க்கணும். ஸோ அதுதான் அந்த டைமில் என்னுடைய மக்களுடைய மனசில் என்ன இருந்தது என்பது எனக்கு வந்து வடிவாகவே தெரியும். தலைவரை இழந்த ஒரு சமூகம், போராட்டத்தை இழந்த ஒரு சமூகம், பழிவாங்கப்பட்ட சமூகம், சிதைக்கப்பட்ட சமூகம், காட்டி கொடுக்கப்பட்ட சமூகம் நாங்கள். ஸோ அந்த நேரத்தில் மக்களுக்கு தேவை உண்மையாக கதைக்கிற ஒரு ஆள் தான் தேவை. அதாவது வந்து வெளிப்படையாக உண்மையாக அரசியலை பேசுகிறதுக்கு. அரசியல் என்று எல்லோரும் சொல்வார்கள் சாக்கடை என்று. ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பிரச்சனைக்காக தான் அடிபட்டேன். நான் என்னை அரசாங்கம் தண்டித்த போது அதுக்கு எதிராக போராடினேன். ஸோ மக்கள் என்னோட நம்பிக்கையை வச்சுருந்தவ, இல்லை டாக்டரை நாங்கள் எம்பி ஆக்கினால் டாக்டர் எங்களுக்காக உண்மையாக போராடுவார். ஸோ இப்போ கூட நான் என்னுடைய பிரதேசத்தில் யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சி பகுதியில் நடக்கிற சின்ன சின்ன விடயங்களையும் நான் உன்னிப்பாக பார்க்குறேன். நான் உதாரணத்துக்கு ஒரு வைத்தியசாலையில் ஒரு பிள்ளை இறக்குதுன்னு சொன்னால் அந்த விடயத்தை நான் நேரடியாக போய் பார்த்து அதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் கதைச்சு நீதி இன்குவரிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் செய்கிறேன் நான். ஸோ அந்த மக்களுடைய நம்பிக்கைன்றது தான் அரசியல். சில பேர் யோசிக்கிறது அந்த பரம்பரையாக வர அரசியல் தான் அரசியல் என்று. மாற்றம் என்பது மாறாதது. அதை விளங்காத ஆக்கள் தான் கூட இந்த அரசியல் செய்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய மாற்றம் ஒன்றை தமிழ்நாடு ஏற்க போகிறதுன்றதை தளபதி வந்து தன்னுடைய பரப்புரைகளை தொடங்க முன்னமே நான் சொன்னேன் நான். ஸோ யாருமே கேட்கல. பட் இந்த முறை 108 சீட்ஸ் வந்திருக்குது. அதுதான் அரசியல். நிச்சயமா. ஸோ அந்த நம்பிக்கையை பெற்றதுக்கும் இப்படி தான் வந்துட்டு இப்போ நீங்கள் பண்ணது தெரியும், ஃபேஸ்புக் லைவ் பண்ணீங்க அந்த பிரச்சனையை, அது எவ்வளோ பெரிய கலவரம் ஆச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதை தாண்டி வந்து இப்போ யாழ்ப்பாணம், அதாவது இன்னும் சொல்லப்போனால் கச்சத்தீவு பிரச்சனை தான் இங்கே பெருசாக பேசப்பட்டது. குறிப்பாக வந்து திரு விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்தும் ஒரு குரல் வந்தது. மறுநாளே வந்துட்டு அதிபர் போய் எல்லாத்தையும் பார்த்தாரு, இலங்கை அதிபர் எல்லாத்தையுமே பார்த்தாரு அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் எல்லா கட்சிகளும் வரும்போது கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இவர் மேலே மட்டும் ஏன் இப்படி ஒரு நம்பிக்கை? என்ன பிரச்சனை என்று சொன்னால் கச்சத்தீவு வந்து ஒரு சின்ன ஒரு தீவு மட்டும் இல்லை, அது 2 சமூகம், இந்தியாவினுடைய இலங்கையினுடைய அதிகாரத்தினுடைய ஒரு புள்ளி. அதை வச்சிருக்கிறது யார்? அதை சொல்வது சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சொப்பன சுந்தரி யார்கிட்ட இருக்கிறன்றதை அரசியல் அதிகாரம் உள்ளாக்கள் தங்களுக்கு வேணுமென்று சொல்லி கேட்பாங்க, மற்றவங்க தங்களுக்கு வேணுமென்று. சில பேர் மட்டும் சிலதை உணர்ச்சி பூர்வமாக கேட்பாங்க. தளபதி விஜய் அவர்கள்
தன்னுடைய மேடை பேச்சுகளில் கச்சதீவு வேணுமென்று கேட்டது, அவர் கேட்டது எங்களுடைய வளமையான ட்ரெடிஷனல் பொலிட்டிஷியன் மாதிரி சுப்பன சுந்தரியை கேட்கல. உணர்வு பூர்வமாக என்னுடைய மண் எனக்கு வேணுமென்று கேட்டதாக தான் நான் பார்த்தேன். அதை நான் பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தேன். கச்சதீவு மட்டுமில்லை, நெடுந்தீவு மட்டுமில்லை, ஜாழ்ப்பாணம் மட்டுமில்லை, மட்டக்களப்பு வரைக்கும் தமிழ் பேசுகின்ற சமூகத்தை நீங்கள் இந்தியாட்ட தளபதிட்டே கொடுத்துடுங்க. ஏனென்றால் அண்மைய தினத்தில் இலங்கை அதிபர் இந்திய அதிபர் நரேந்திர மோடியோட 7 ஒப்பந்தங்களை செய்து கொண்டவர். அந்த ஒப்பந்தங்கள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது யாருக்குமே தெரியாது. இந்தியாவினுடைய அனுசரணை இல்லாமல் இலங்கை ஒரு நாடாக இயங்க முடியாது. அது வரலாறு, இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை. இலங்கை என்ற நாடு அந்த காலத்திலிருந்து, விஜயன் வந்த காலத்திலிருந்து அதுதான் உண்மை. சேர சோழ பாண்டிய மன்னர்களோட காலத்தில் இருந்து, இல்லாளன் என்ற மன்னன் மனுநீதி சோழன் இலங்கையை முழுக்க ஆண்ட காலத்தில் இருந்து இந்தியா என்பது தன்னுடைய செல்ல பிள்ளையாக வைத்திருக்கிற ஒரு சின்ன குட்டி தீவு தான் இலங்கை. ஸோ இந்தியாவை எதிர்த்து, அது எங்களுடைய தமிழில் விடுதலை போராட்டத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவாக விளங்கும். இந்தியாவை எதிர்த்த ஒரு சமூகம் போராடி வெல்லவும் இயலாது. அந்த நேரத்தில் கூட நாங்கள் தோற்றதுக்குரிய ஒரு காரணம், எங்களுடைய இரத்த உறவுகளை நாங்கள் வடிவாக அந்த நேரத்தில் சரியாக வழி நடத்தலை. இல்லை என்று சொன்னால் நாங்கள் அது ஒரு காரணம். நாங்கள் அதாவது நாங்கள் ஒரு உதவியாக தான் பார்த்து நாங்களுடைய சொந்த அண்ணன், அதான் சொல்லுவேன், அண்ணன் தம்பி உள்ளான் படைக்கு அஞ்சான் என்று சொல்வார்கள். அதாவது நாங்கள் அப்படி ஒரு உணர்வு பூர்வமாக இந்தியாவை யாருமே பார்க்கல. இந்தியாவிடம் பண உதவி எதிர்பார்த்தார்கள் வந்த அரசாங்கம். இந்தியாவிடம் இருந்து எங்களுடைய விடுதலை புலிகள் போராட்டமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு உதவியைத்தான் பார்த்ததோடைய இந்தியாவை முழுமையாக நம்பலை. ஸோ இந்த விடயத்தில் இந்த கச்சதீவு என்கிற விடயம் தற்போது இலங்கை அதிபருக்கு தன்னுடைய அரசியலை நடத்துவதற்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது. அதை தளபதி தன்னுடைய ஒரு வசனத்தில் சொல்லி போட்டார்ன்றதுக்காக மினக்கட்டு கொழும்புல இருந்து கச்சதீவுக்கு போய் அங்கே போய் பார்த்துட்டு ஆனால் அதுக்கு பக்கத்தில் தான் நெடுந்தீவு ஒன்று இருக்கிறது, புங்குடு தீவு இருக்கிறது, நைனா தீவு இருக்கிறது. அங்கே போவதற்கு மக்களுக்கு ஒரு போட் கூட இல்லை, ஒரு போட் கூட இல்லையாம். அதாவது வடதாரகை, குமுதினி, நெடுதாரகைன்னு 3 போட் கற்பனை கூட சின்னி பார்க்கல. நீங்கள் அப்படி ஒரு சரியான புவரான, அதாவது மொத்தம் 30 நாட்களில் ஒரு 5 நாட்கள் மட்டும்தான் மின்சாரம் கிடைக்கக்கூடிய நிலைமையில் தான் நெடுந்தீவில் மக்கள் வாழ்கிறார்கள். ஒரு பிள்ளையை பெறுவதற்குரிய மிட்வைஃப், அதாவது மருத்துவ தாதி என்று சொல்வார்கள், இல்லாமல் தான் 3000 மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் எங்களுடைய இப்போ நாங்கள் தமிழ் பேசுகிறோம் என்பதற்காக எந்த ஒரு சிங்கள அரசாங்கமும் எங்களை ஒதுக்குறது தான் வரலாறு. ஸோ 1978ஆம் ஆண்டு கிருஷ்ணா என்று சொல்கிற ஒருவர் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் நான் சொன்ன அதே விடயத்தை 78ஆம் ஆண்டு சொல்லியிருப்பார். உங்களுக்கு தமிழ் மக்களை சொந்த மக்களாக, அதாவது தமிழீழ தமிழ் மக்களை சொந்த மக்களாக பார்க்க முடியாவிட்டால் தமிழீழ தமிழ் மக்களை தமிழ்நாட்டு மக்களிடம் கொடுங்கள், அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று 78ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் கிருஷ்ணா என்பவர் உரையாற்றி இருப்பார். அந்த கிருஷ்ணா உரையாற்றி 83ஆம் ஆண்டு இனப்படுகொலை நடந்து தமிழ் மக்கள் தமிழ் பேசுகிறோம் என்கிற ஒரு காரணத்துக்காக டயர்கள் எல்லாம் போட்டு எரிக்கப்பட்டினாங்க. அதுக்கு பிறகு தான் ஆயுத போராட்டம் தொடங்கினது. ஸோ 78ஆம் ஆண்டில் இருந்து அண்மையில் ஒரு ஜெகநாதன் என்று சொல்லி அண்ணாவரால் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு 10 எழுதாளர் எழுதியிருப்பார். கிருஷ்ணா அந்த நேரம் உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்தில் கிருஷ்ணரும் அர்ஜுனரும். ஸோ கிருஷ்ணா அந்த நேரம் கேட்டதை கொடுத்திருந்தால் அர்ஜுனா இன்று இதை கதைத்திருக்க மாட்டான். ஸோ நாளைக்கு எங்களுடைய சமூகம் வளர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் தமிழ் பேசுகிறோம் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இலங்கையிலே நாங்கள் ஒதுக்கப்படுகிறோம். தமிழ் பேசுகிற முஸ்லீமாக இருக்கட்டும், தமிழ் பேசுகிற தமிழ் மக்களாக இருக்கட்டும். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கச்சதீவுன்றது எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய முதலமைச்சர் மிக கவனமாக ஒவ்வொரு விடயமும் சிந்தித்து தன்னுடைய அரசியலை நகர்த்த வேண்டிய ஒரு விடயம். தளபதி விஜய் அவர்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் ஒரு புள்ளி, அவர் ஒரு கடல். ஆனால் அப்படி இருந்தும் தந்தைக்கு உபதேசம் செய்ததுன்றது முருகனில் இருந்தும் சிவபெருமான்லையும் இருந்து வர வரலாறு. ஸோ என்னுடைய அண்ணன்கிட்ட நான் கேட்குறது, இந்த அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய சாக்கடை. இந்த சாக்கடையில் இருந்து நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வோமாக இருந்தால் ஒவ்வொரு வசனமும் முக்கியம். நான் இந்த ஒரு வருட அரசியல் வரலாற்றில் நான் படித்து கொண்டது அவ்வளவுதான். ஒவ்வொரு வசனமும் முக்கியமாக பொறுமையாக இந்த கச்சதீவு விடயத்தை கையாளுங்கள். நீங்கள் என்ன கேட்டாலும் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இல்லை, இந்த கச்சத்தீவு பற்றி பேசும்பொழுது இது எல்லா கட்சித் தலைவர்களும் இதை தான் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும், நீங்கள் சொன்ன அந்த விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருந்ததுன்னு பார்க்க முடியுது. அவர் உணர்வு ரீதியாக சொன்னார் அப்படின்னு. ஆனால் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி கச்சத்தீவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் 2 அரசாங்கங்களுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிற ஒரு இடம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதனால் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது இங்கே இருக்கிற மத்திய அரசுக்கும் நன்றாகவே தெரியும், அங்கே இருக்க இலங்கை மத்திய அரசுக்கும் நன்றாகவே தெரியும்.
இது இப்படி தான் இருக்கணும், இப்படி இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு மறைமுகமா பார்க்குறோம் இல்லையா? அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறது இவங்க 2 பேரோட ஆசையாவும் இருக்கோ அப்படின்னு சில நேரம் தோணும். அது சரியா தவறாங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதை எப்படி விட்டு குடுத்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவினுடைய மத்திய அரசு, தற்போது இருக்கிற பாஜகவினுடைய மத்திய அரசும் இலங்கையினுடைய மத்திய அரசும் சகோதரர்கள். அதே மாதிரி இங்கே வடக்கு மாநிலத்தில் தமிழ் பேசுகிற நாங்களும் எங்களுடைய அண்ணனுடைய தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் தானே, சகோதரர்கள். நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளணும். வடக்கு மாநிலத்தில் இருக்கிற மக்களை அண்ணன் விஜய் அவர்கள் பாதுகாத்து கொள்ள வேணும். மத்திய அரசு கட்டாயம் இலங்கையினுடைய மத்திய அரசோடு தான் இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ இன்றைய தினம் நான் ஃபேஸ்புக்கை பார்க்கிறேன். இலங்கையினுடைய மத்திய அரசினுடைய அமைச்சர் ஒருவர், அவர் கடல் துறை அமைச்சர் சந்திரசேகர் சொல்லுகிறார், விஜயிடம் சொல்லுங்கள் ஆள் மீன்பிடி ரோந்து படகுகளை தடை செய்ய சொல்லி. அவரோட தமிழர், இந்தியாவில் இருந்து போன ஒரு மலையக தமிழர். ஆனால் அவர் சிங்கள மக்களுக்கு எப்படி வாழ்பிடிக்கிறார் என்றதை பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் தங்களுடைய உணவு தேவைக்காக ட்ரோலர்களை பாவிக்கிறார்களா, அதை நாங்கள் ஒரு பிரச்சனையாக பார்க்காமல் கதைச்சி தீர்க்கணும். இன்றோ ஒரு நாள் வடக்கு மாகாண சபையில் நான் முதலமைச்சராக வந்தால் நான் என்னுடைய அண்ணனிடம் சொல்லுவேன், அண்ணா உங்களுடைய மீனவர்களை அந்த போர்டரோடு நிற்க சொல்லுங்க, என்னுடைய மீனவர்கள் இந்த போர்டரோடு நிற்கட்டும், நாங்கள் சகோதரர்கள். உங்களுடைய மீனவர்கள் பிடிக்கிற மீன்களில் முடிந்தால் என்னுடைய மீனவர்களுக்கு ஒரு சொட்டை கொடுக்க சொல்லுங்க. அதுதான் உண்மையான தமிழ் சமூகத்துக்குடையான பிணைப்பு. அதை விட்டுட்டு அந்த மீனவர்களை சிங்கள கடற்படை கைது செய்கிறதும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக எங்களுடையவர்கள் போராடுவதும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில மீனவர்கள் கடல் கடந்து வந்து எங்களை மக்களை போட்டில் அடித்து கொலை செய்வதும், அது என்னென்றால் திட்டமிட்ட ரீதியில் மத்தியினுடைய உடன்படிக்கையில் தமிழ்நாடும் வடக்கு மாநிலம் அடிபடுது. என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு அண்ணன் விஜயோட இது கதைத்து பேசி இருந்து ஆறுதலாக கதைக்க வேண்டிய விடயம். நாங்கள் தமிழ் பேசும் உறவுகள் என்றதும் மறக்கக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களும் அதே மாதிரி நாங்களும் மறக்கக்கூடாது. அவ்வளோதான். இதில் நீங்கள் பேசின நிறைய ஸ்பீச்சஸ் வந்து நாங்கள் இங்கே பார்த்துருக்குறோம். குறிப்பாக நீங்கள் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் பேசின மற்ற எம்பிகள், மற்ற தமிழ் எம்பிகளில் கொடுத்து நீங்கள் பேசின விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். என்ன நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு தெரியும். அப்படி என்ன நடக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா, மேலோட்டமாக சில விஷயங்கள்? கட்டாயம். 1976 தமிழீழ பிரகடனம் என்றது அதாவது தமிழீழ மக்களுக்கு தமிழீழம் என்ற நாடு வேணும் என்பதை அரசியல்வாதிகள் முன்வைத்தவர்கள். அதுக்கு பிறகு எங்களுடைய இளைஞர்கள் போராட்டத்துக்கு வந்து எங்களுடைய எம்ஜிஆர் அவர்களால் வளர்க்கப்பட்டு 2009 எங்களுடைய கடற்படை, வான்படை, நிலப்படை, கரும்புலிப்படை, நீதிமன்றம் சகலதும் ஒரு நாட்டுக்குரிய பேங்க்கில் இருந்து சகலதுமே இருந்து தான் நாங்கள் 2009 அளிக்கப்பட்ட நாங்கள். இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்களுடைய சமூகம், அதாவது வந்து தமிழ் பேசுகின்ற வடக்கு மாநிலத்திலையும் கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற சமூகம் வந்து எங்களுடைய தமிழ்நாட்டு சமூகத்தோடு பிரித்து வைக்கப்படுகிறது திட்டமிட்ட ரீதியில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், அதாவது வந்து இந்த அரசியலில் எங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வுகள் வரைகள், அது முக்கியமாக பார்க்குறா இருந்தால் இவ்வளவு காலமும் அதிமுக திமுக இந்த 2 அரசாங்கங்களும் மாறி மாறி 70-75 வருடங்களுக்கு மேலே அரசாங்கமாக வந்து கொண்டு இருந்தது. அவர்கள் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளை செல்ல பிள்ளைகளாக வைத்து கொண்டிருந்தவர். காசு பணம் சாதாரணமாக என்னுடைய கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு நான் பாவித்த பணத்தினுடைய ஒரு 100 மடங்கு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால், முதல் இருந்த அரசியல்வாதிகளால் எங்களுடைய மூத்த அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு இப்போ உண்மையாக பேசுவதாக இருந்தால், நான் பாராளுமன்ற உறுப்பினர் 2024 வந்த பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு தமிழ் ஆராய்ச்சி விழா ஒன்று ஸ்டாலின் அவர்களுடைய இதில் நடத்தப்பட்டது. ஆனால் எனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. மாறாக மிச்ச 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே வந்து ஸ்டாலினோட செல்ஃபி எடுத்து போட்டு போனவர்கள். அப்போது நான் யோசிச்சேன், காலம் அதுக்கு பதில் சொல்லும், காலம் ஒரு நாளைக்கு உதவி மாற்றுமண்டு. இப்போ இருக்கிற தற்சமயத்தில் ஸ்டாலினோட நின்ற, கருணாநிதியோடு நின்ற அந்த 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய வம்சாவளிகளும் தளபதி விஜய் அவர்கள்ட்ட வரவே இயலாது. ஏனென்றால் அவர்கள் அதிமுக திமுகவினுடைய தொண்டர்கள். இப்போது அவர்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை அர்ச்சுனா ராமநாதன் என்கிறவர் வந்து தலைவர் விஜய் அவர்களை ஆதரித்து விட்டார்ன்றது. நான் இந்த சோஷியல் மீடியா, இந்த இளம் தலைமுறைகளுடைய எண்ணம், அது எல்லாத்தையும் யோசித்து தான் ஒரு சயின்டிஃபிக்காக தான் நான் கெஸ் பண்ணினான் 100 ஆசனங்களை தளபதி அவர்கள் தாண்டுவார் என்கிறது. ஆனால் நான் எதிர்பார்த்தனா சரியாக 110 வருமென்று அது 108 வந்திருக்கிறது. ஸோ இப்போ அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு வந்து அரசியல் செய்யக்கூடிய எந்த மாற்று வழியும் இல்லை. தமிழகத்திலிருந்து பண உதவி போகிறது இல்லை.
ஸோ அந்த நிமிடத்தில் இப்போ வடக்கு மாகாண சபை தேர்தல் அங்கே நடக்க இருக்கிறது. அங்கே வடக்கு மாகாண சபை தேர்தலில் எங்களுடைய தமிழீழ மக்கள் வாக்கு போட்டு நான் முதலமைச்சராக வருவேனாக இருந்தால் என்னுடைய முதல் உறவு தமிழக உறவாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு தான் அது வேறு இந்த நாடாக இருக்கட்டும், இவன் இலங்கை மக்களாக இருக்கட்டும். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், சிங்கள மக்களுக்கு எதிரானவன் நான் இல்லை, சிங்கள அரசியல்வாதிகளுக்கு எதிரானவன். சிங்கள மக்களாக நாங்கள் போய் பார்க்கின்ற இடத்துல தனிப்பட்ட ரீதியில் பொதுவான மக்கள் ஒரு சமூகத்தில் 80% நல்வரல் அவர்களுடைய மொழி எங்களுக்கு விளங்காது. சிங்கள அரசியல்வாதிகள் 200 பேர் இருந்தால் 201 பேர் கெட்டவர்கள். அரசியல்வாதிகள் தான் ஒரு இனங்கள் ரெண்டையும் பிரித்து வைத்திருக்கிறது. ஸோ இந்த விதத்தில் நான் நினைக்கிறேன் எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய அரசியல்வாதிக்கு வழி இல்லை. இப்போ யாருமே இந்தியாவுக்கு வர இல்லாது. முந்தைய ஒவ்வொரு மாதமும் ஒரு அரசியல்வாதி வருவார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வருவார், ஸ்ரீதரன் வருவார், வந்து ஸ்டாலினோட கதைச்சு படம் எடுப்பார்கள். அவர்கள் வந்து அது ஒரு குலத்தொழிலாகவே வச்சிருந்தவர்கள் தற்போது எந்த இடமும் போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். தற்போது அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறாருன்னா, எங்களுடைய தளபதியை உணர்ச்சி வசப்படக்கூடிய மாதிரி தளபதியை சொல்லும்போது தமிழீழம் வேணுமென்று பிரகடனத்தை கொண்டு சொல்லு. அப்படியான விடயங்களை இளைய தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆழமாக இருந்து சிந்திக்க வேணும். ஒரு தமிழ் அரசியல்வாதி திமுக அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணின இலங்கையினுடைய அரசியல்வாதி எதற்காக மறுபடியும் திடீரென்று தன்னை இப்படியான ஒரு கோரிக்கையை வைக்கிறார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அன்று சொல்லியிருக்கிறார், மே 18ஆம் நாளை இனப்படுகொலை நாடாக தமிழக சட்டசபையில் வந்து பிரகடனம் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு விடயத்தை சொல்கிறேன், இதே கஜேந்திரகுமார் என்கிற அரசியல்வாதி தான், அவருடைய தந்தையார் ஜிஜி பொன்னம்பலம், அவருடைய பாட்டனர் இவர்கள் இந்திய வம்சாவளி மக்களாக மலைய மக்களாக இருக்கிற மக்களுக்கு இலங்கையில் குடியுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு வாக்கு போட்டாங்க. சரிதானே? அவருடைய பூட்டன பேரன் தான் இப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இவர் இப்போ என்ன சொல்லுகிறார் என்றால், மே 18ஆம் தேதி தமிழின இனப்படுகொலை நாளாக, அது இனப்படுகொலை நாள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தளபதி விஜய் அவர்களை கொண்டே அந்த அரசியலுக்கு இழுத்து விடுறார். அதன் மூலம் இவர் டபுள் கேம் அடிக்க வலிக்கணும். ஒன்று, தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, அதிமுக திமுகவுக்கு வந்து இவர்கள் அதன் மூலம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொடுக்குறார்கள், எரியட்டுமெண்டு. ஆகவே தளபதி விஜய்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒன்று, நீங்கள் ஒரு குறுகிய காலத்துக்கு இந்த தமிழ் ஈழ அரசியலில் சிந்திக்காமல் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வசனம் கூட கதைக்கக்கூடாது. ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் தான் எனக்கு. இதில் இப்போ இத்தனை 2 திராவிட கட்சிகள் இருந்தது. திராவிட கட்சிகளில் தலைவர்கள் இப்போ வந்துட்டு எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா அவர்கள்லேருந்து கலைஞர்லேருந்து கடைசியாக இப்போ ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் வந்துட்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க போது அவங்க மேலே இல்லாதலாம் நம்பிக்கை வந்து எப்படி வந்து திரு விஜய் அவர்கள் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை? மக்களுக்கு விஜய் அவர்களை நம்பிக்கை இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு யாருக்குமே விஜய் அவர்கள் தமிழ், முக்கியமாக எங்களோட தமிழில் யாழ்ப்பாண மட்டக்களப்பு அரசியல்வாதிகள் யாருக்குமே முதலமைச்சர் விஜயில் எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இப்போ இந்த உசுப்பேத்தி விடுவது என்று சொல்லுவார்கள், தளபதியை உசுப்பேத்தி விடுவதற்காக ஊடக அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார்கள் இனப்படுகொலை. இதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்கைக்குள்ள பெரிய தளபதிகள் சரணடைய வழி கிடைக்க வெள்ளக்கொடியோட வரைக்க காட்டி கொடுத்து ஆம்புலன்ஸ் ஒன்றை அவர்கள் எரித்தார்கள், அடித்து சுட்டு எரித்தார்கள். அதே ஆம்புலன்ஸ் காட்டி கொடுத்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்போது மே 18ஆம் தேதி கேட்கிறார், தமிழில் ஏன் இவ்வளவு காலை கிட்டத்தட்ட 20 வருடம் இவர் பாராளுமன்றத்தில் இருக்கிறார். ஒரு நாள் கூட இவரோட தனி பிரேரணையை கொண்டு வரையில் மே 18ஆம் தேதி என்பது வந்து ஒரு இனப்படுகொலை நடந்த நாளன்னு இந்த 20 நாட்களில் ஒரு நாளும் இவர் கொண்டு வரையில்லை. ஆனால் இவருக்கு விஜய் அண்ணா அவர்களுடைய வார்த்தையால் அரசியலை குழப்ப வேணும். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக இருக்கணும். முக்கியமாக தளபதி விஜய் அவர்கள் நான் உட்பட ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் வடிவாக ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணி போட்டு தான் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் பார்த்தோம் நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய காணொலிகள் எங்களால் பார்க்க முடியுது. அங்கே திரு விஜய் அவர்களோட வெற்றியை வந்துட்டு எப்படி எல்லாரும் மக்கள்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அது அவங்களுக்கு புது நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கட்டாயம். சின்னல இருந்து உண்மையாகவே நான் பிறந்த நாட்களில் இருந்து நினைக்கிறேன் ஓ லெவல் என்றால் 16 வயசு வரைக்கும் நான் டிவி பார்க்கல. ஐ டோன்ட் நோ டிவி என்றால் என்ன என்று தெரியாது. நான் பிறக்கின்ற போது டிவி இருந்தது. 86ஆம் ஆண்டு நான் பிறந்தேன். 90ஆம் ஆண்டு ஃபுல்லாக கரண்ட் கட் ஆகிட்டு. அதற்கு பிறகு 2002ஆம் ஆண்டு தான் முதலாக டிவியை கண்ணால் பார்க்குறேன். 97ஆம் ஆண்டு தான் பல்ப் கொண்டு கரண்டில் எப்படி எரியும் என்று என்னுடைய 11ஆவது வயசில் தான் பல்ப் கொண்டு எப்படி எரியும் என்பதை கண்ணால் 11 வருடங்களாக கரண்டே இல்லை, மின்சாரமே இல்லாமல் தான் நாங்கள் சின்னதில் வளர்ந்துனாங்க.
சின்னல்ல அப்படித்தான் ஒரு மாதத்தில் ஒரு படம் பார்ப்பதாக இருந்தால் ஒட்டுமொத்த ஊரே ஒரு மரத்துக்கு கீழே கூடி அங்கே ஜெனரேட்டர் ஒன்றை பாவித்து ஒரு டிவி ஒன்றை போட்டு அதில் படம் பார்ப்பார்கள். அப்போது நாங்கள் பார்க்குற படம் விஜய் அண்ணாவினுடைய படம் மட்டும்தான். ஏனென்றால் தணிக்கை இப்போ தமிழ் விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் அந்த தணிக்கை செய்வார்கள், பாட்டுகள் ஆபாச காட்சிகள் வந்து தணிக்கை செய்யப்படும். ஆனால் அண்ணாவினுடைய படம் மட்டுமே தணிக்கை இல்லாமல் அங்கே ஓடும். ஏனென்றால் அது ஆபாசமாக இருக்காது. இன்று வரைக்கும் நான் தனிப்பட்ட ரீதியில் நான் உண்மையாக ஒரு சினிமா ஃபேன் அல்ல. ஏன்னா நான் டிவியும் இருக்கல நான் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நான் ஓலெவல் வந்து ஏலெவல் மெடிசன் என்ற பண்ணி டாக்டர் ஆகிட்டேன். டிவி பார்க்குறதுக்கும் எனக்கு சான்ஸும் இல்லை, டைமும் இருக்கிறதில்ல, ஃபோனில் பார்த்தா தான். ஆனால் சின்னல ஒரு படம் பார்க்கணுமென்ற ஆசை பார்த்தால் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். தளபதி அவர்களுடைய முகம்தான் எங்களுக்கு ஞாபகம் நிற்கும், அல்லது வந்து அஜித் அவர்களுடைய அப்படி ஒரு சில பேருடைய முகம் தான் ஞாபகம் இருக்கும். கூட தளபதி அதாவது யாழ்ப்பாண மக்களை பொறுத்த வரைக்கும் இளைய தளபதி விஜய் அவர்கள் தான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் கதாநாயகனாகவும் இருந்தது எம்ஜிஆருக்கு பிறகு. இப்போவும் ஜனநாயகனாக இருக்கிறதும் யாழ்ப்பாண மக்களை பொறுத்த வரைக்கும் மனதில். நான் ஒரு முகப்புத்தகத்தில் 11 போட்டேன். நான் அதில் கிட்டத்தட்ட 4000 லைக் வந்திருந்தது. அதில் ஹார்ட் போட சொன்னிருந்தேன். அந்த என்னுடைய முகப்புத்தகத்தில் இருக்கிறது. ஹார்ட் என்றால் தளபதி வெல்லுவார், லைக் என்றால் தளபதி தோற்பார் என்று. சாதாரணமாக முகப்புத்தகத்தில் லைக் தானே பண்ணுவார்கள். ஹார்ட் வந்து அதில் 4000க்கு மேற்பட்ட இதில் 3500க்கு மேலே ஹார்ட் வந்திருந்தது. ஒவ்வொரு மக்களும் மினக்கட்டு அதை ஹார்ட் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறார்கள். ஸோ அப்போ நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும், தமிழீழ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று ஏற்படுத்தி இருக்கிறார் எங்களுடைய முதலமைச்சர். காலம் தான் நம்ம அதுக்கு பயிர் சொல்லும். நிச்சயமா இப்போ இவ்வளோ நம்பிக்கை கிரியேட் ஆயிருக்குங்கிறத பார்க்க முடியுது. இப்போ நீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இளைஞர் அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு வருட பயணம் உங்களோடது. இவரோட வெற்றி உங்களுக்கு என்ன மாதிரி நம்பிக்கையை கிரியேட் பண்ணியிருக்கு? எனக்கு நம்பிக்கை கிரியேட் பண்ணியிருக்குன்றதை விட நான் சொன்னேன் உங்களுக்கு 3 மாதத்துக்கு முன்னமே நான் அதை கெஸ் பண்ணிட்டேன், தளபதி அவர்கள் தான் முதலமைச்சர் என்று. ஆனால் இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய அரசியல் ஊடகர்கள் சொல்வார்கள், அரசியலை கரைத்து படித்தெல்லாம் சொன்னாங்க. கரைத்து படித்தவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற புலம்பெயர் அரசியல் அந்த ஊடகங்கள் வானொலிகள் எல்லாம் அரசியல் கருத்துக்கள் சொல்கிறார்கள், பத்திரிகைகளில் எல்லாம் பத்தி எழுதுவர்கள் வந்து சொன்னார்கள் இல்லை, சான்ஸே இல்லை என்று. நான் சொன்னேன் சரி அது நடக்கும்போது பார்ப்போம் என்று சொல்லி. தளபதி விஜய் அவர்கள் அல்லது எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் பாசத்தோடு சொல்கிறேன், அவருக்கு மக்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை என்பது வந்து சினிமாவால் வந்த நம்பிக்கை இல்லை. சினிமாவால் வர நம்பிக்கை வந்து ஒரு மக்கள் நாயகனாக ஒருபோதும் எங்களை மாற்ற இயலாது. சினிமாவில் யாராவது ஒருவன் நல்ல குணப்பண்புகளோடு இருந்தால், உங்களுக்கு சினிமா பற்றி நான் சொல்ல தேவையில்லை, சினிமாவில் எத்தனையோ ஆக்டர்ஸ் இருக்கிறோம், அவருடைய கேரக்டர்லாம் உங்களுக்கு தெரியும். அவர்களால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், கமலஹாசனால் வாழ்க்கையில் ஒரு ஜனநாயகனாக வர முடியாது. சும்மா நான் சொல்கிறேன் என்றால் கமலஹாசனுடைய வாழ்க்கை வரலாறு உலகம் முழுக்க மறைந்தது. ஏன் தளபதி மக்களால் காதலிக்கப்பட்டவர் என்றால் அது எப்போவுமே ஜனநாயகன் என்றதால், அவருடைய தனிப்பட்ட கேரக்டர். பாருங்க, இந்த 3 மாத தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சீமான் உட்பட எப்படி விமர்சனம் செய்தார்கள். நான் கூட அரசியலில் இப்போ ஒரு வருடத்துக்கு பிறகுதான் பழகிறேன், விமர்சிப்பவர்களை சிரித்து போட்டு கடந்து போகணும். தளபதி அரசியல் ஆரம்பிக்க முன்னமே தளபதியினுடைய அண்ணனுடைய எந்த ஒரு மீடியாக்கள்லையும் யாரையுமே தனிப்பட்ட ரீதியில், அதாவது சொல்வார்கள் காகமும் பருந்தும் பறந்து காட்டாதுன்னு சொல்லி, யார் உயரத்துக்கு போவார்கள் என்று. காகம் போய் பருந்தினுடைய தலையில் இருக்கும், பருந்து திருப்பி ஒன்றும் செய்யாது, அது அல்டிடியூட் கூட பறக்கும். ஒரு லெவலுக்கு மேலே காகத்துக்கு ஒன்றும் செய்யலாது, ட்ராப் டவுன் ஆகி தான் ஆகணும். ஆகவே நான் நினைக்கிறேன் சில காகங்கள், முக்கியமாக உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் அல்லது வந்து எடப்பாடி அவர்களாக இருக்கும், இப்போ தான் அந்த அரசியலை படிக்கிறேன், இந்த காகங்களை பொறுத்த வரைக்கும் எழுதி வாசிக்கத்தானமா முடியும். ஏற்கனவே இந்த காகம் பறந்து கதை வந்து பெரிய கதை இங்கே தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும், அது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது? இல்லை, எனக்கு தெரியாது. நான் என்னுடைய சாதாரண பொது அறிவை வைத்துக்கொண்டு தான் நான் இதை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேண்ட சேலஞ்ச் பண்ணி பாருங்கள். நான் இந்த அரசியலில் கனகாலம் இருக்கிறேனோ தெரியாது, ஆனால் மேபி இன்னொரு 20 இயர்ஸ் போக இதே வீடியோ நீங்கள் எடுத்து பாருங்கோ, தளபதியினுடைய வளர்ச்சி, அதாவது அண்ணனுடைய வளர்ச்சியை, இப்போ இருக்கிற அதே பக்குவம் வந்து, நான் உதாரணத்துக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய கட்சி அலுவலகத்துக்கு சாட்டை போன்றவர்கள் இப்படி கேவலமாக விமர்சித்தா பிறகும் போய் கட்டியார் அந்த லீடர்ஷிப் பண்ணுறது வந்து நாங்கள் படிக்கும். நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஹாஸ்பிட்டல் டைரக்டராக மெடிக்கல் லீடர்ஷிப் படிச்சினான். போர்ன் ட்ரைட்டா அல்லது டெவலப் ட்ரைட்டான்னு பார்ப்பார்கள். பிறக்கும் போதே வருகின்ற தலைமைத்துவ பண்பா அல்லது வந்து தலைமைத்துவம் என்பதை படிப்பித்து உருவாக்கலாமாண்டு. நான் நம்புகிறவன் அது பிறக்கும்போது பெறணும். அது நீங்கள் படிப்பித்து உருவாக்க வேண்டியது ஒன்றில்லை. அது சீமான் மாதிரி தொடர்ந்து வசனங்களை பாடமாக்கி வேணுமென்றால் படிப்பித்து கதைக்கலாம். அவர் தானே வந்துட்டு தமிழீழ மக்களுக்கு குரல் கொடுத்துட்டே இருந்தார் தமிழகத்தில் இருந்து, அப்படித்தானே இங்கே பார்க்கப்படுது. உங்களுக்கு தெரியுமோ தெரியலை, இலங்கையிலே ஒரு சிங்களத்தில் ஒன்று இருக்கிறது, ஹிங்கானாகி துவாலண்டு, அதாவது வந்து பிச்சைக்காரனுடைய புண்ணண்டு, சரிதானே? அந்த பிச்சைக்காரன் வந்து தன்னுடைய புண்ணை ஆற விட மாட்டான் வாழ்க்கையில். ஏன்? அதை காட்டி தானமா பிச்சை எடுக்கணும்.
ஸோ எங்களோட மனசில் இருக்கிற வலியை சீமானை பொறுத்த வரைக்கும் ஆற விடவே இல்லாது. அது லண்டனில் என்னுடைய சகோதரங்கள் உட்பட சீமானுக்கு பணம் திரள் நிதி சேர்த்தார்கள். கனடா, ஃப்ரான்ஸ். நான் அரசியலுக்கு வந்து இவரை எதிர்க்கும் வரைக்கும் நான் அப்போவே இவரை எதிர்த்துட்டேன். நான் இவரை எதிர்த்தமா நான் 2024ஆம் ஆண்டு நவம்பர் எம்பி ஆகி நவம்பர்லேயே இவருக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டுட்டேன். அண்ணா எங்களோட வெளியே வச்சுக்கொண்டு அரசியலை செய்யாதீங்க என்று. இவருடைய இந்த கோவம் இல்லை எனக்கு. இவர் யாருன்னு தெரியாது. இவர்கிட்ட விஜயலட்சுமியோட கதையும் எனக்கு போன வீக் தான் பார்த்தேன் நான் இன்டர்வியூவில். ஆனால் எனக்கு சில பேரை பார்த்த உடனே ஒரு மனசில் ஒரு எண்ணம் வரும், ஹீ கான் பி அ லீடர் அண்டு. அது அப்படி மனசில் ஏன் அப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ ஃபெல்ட், நான் ஃபீல் பண்ணினேன், இவர் தமிழ் மக்களுடையோ தமிழீழ மக்களுடையோ தமிழக மக்களுடைய ஒரு ஜனநாயகனாக மாறலான்னு. அது அது நேச்சுரலாக வரணும். நீங்கள் பிறகைக்கே வரணும். உங்களுக்கு விளங்கல. இப்போ தளபதியினுடைய படத்தையும் சீமானுடைய படத்தையும் பக்கத்தில் வச்சு பாருங்க. அது நேச்சுரல் போன் ட்ரெயிட் விளங்கிச்சா. அது சீமானுக்கு நாங்கள் என்ன தான் பெயிண்ட் அடிச்சும் அதை எடுக்கலாது. நீங்கள் எவ்வளவு தான் கத்தினாலும் சைவரில் தான் நிற்கும். நான் கூட இவருடைய இந்த தேர்தல் இப்போ எங்களுடைய ஒரு முகப்புத்தகத்தில் போட்டேன், எல்லாருடைய வாக்குகளும் மண்ணி விட்டார்கள், சீமானுடைய வாக்கு இப்போ என்ன போகிறார்கள், 0 சீட்டில் தான் நின்றது. நான் இவர் ஜட்ஜ் பண்ணேன் என்றால் ஒரு மக்களுக்கு விளங்கும் ஒருத்தன் ஒரு வெளியே உண்மையாக இப்போ இவ்வளோ காலமுமே சீமான் எங்களுக்காக கதைக்கிறாராக இருந்தால் ஒரு நாள் கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு போராளில் பாதிக்கப்பட்ட ஒரு போராளி, காலில்லாத போராளியோடு நின்று கதைச்சிருக்க வேணும். உங்களுக்கு விளங்கிச்சு. அப்போ நான் யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழக மக்கள் தொடர்பாக அரசியல் செய்கிறதா இருந்தால் 15 வருட வாழ்க்கையில் ஒரு நாளாவதமாக தமிழகத்தில் ஒரு ஏழை மக்களோட நின்று கதைச்சிருக்கணும். நான் யாழ்ப்பாணத்திலேருந்து குளறி எனக்கு ஓட்டெடுக்கணும் என்பதற்காக இங்கே தமிழகத்தை நான் விற்கக்கூடாது தானே. ஸோ அதுதான் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய விமர்சனம். அவரோடையும் ஒரு இன்டர்வியூ செய்யணும்ன்ற ஆசை நான் நெக்கில் அவர் வருவார். நிச்சயமா. இதில் அடுத்த கட்டமாக நீங்கள் பேசுனது இன்னொரு விஷயம் என்னென்னா, சி ஜோசப் விஜயனும் நான் இந்த வார்த்தையை கேட்கறது ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருந்தீங்கன்னு பார்க்க முடியுது. பாராளுமன்றத்திலேயே அதை வெளிப்படுத்தியிருந்தீங்கிறத பார்க்க முடிஞ்சது. பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நான் ஏ லெவலில் எங்களுக்கு ஏ லெவல் எக்ஸாம், பயோ எக்ஸாம் நினைக்கிறப்ப நீட் எக்ஸாமை நிப்பாட்டி முதலமைச்சர் சொல்லியிருக்கார் 12வது வயசுல இருந்து மெடிசின் போகணும். அப்படி தானே, அதாவது 12th மார்க்கை வச்சே நீங்கள் மெடிசின் மருத்துவத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது அடுத்த கட்டம் எப்படி இருக்கு? எங்களுக்கும் அப்படி தான் ஸ்ரீலங்காவில் 12வது ஏ லெவல் எக்ஸாம் ரிசல்ட்ஸை வச்சு கொண்டு தான் போகிறது. ஸோ அந்த டைமில் முதலாம் தரம் என்னால் படிக்கலாம் போயிட்டு, ஒரு காதலுக்குள்ளே விழுந்து படிக்கலாம் போயிட்டு. ஸோ செகண்ட் ஷை நான் கஷ்டப்பட்டு படித்தேன். ஸோ அந்த டைமில் மெடிசின் வந்திருக்கு என்கின்ற பார்க்கின்ற போது இருந்த சந்தோஷம் மாதிரி 1000 மடங்கு சந்தோஷம் அந்த டிவியில் அடியில் 108 முதல் போடிட்டுருக்கு, 62, 80, 90. அப்போ நான் மற்றவர்களை பார்த்து சிரிக்கிறேன். நான் இந்த கருத்தையுமே சொல்ல விரும்பலை. இந்த என்ன விமர்சிக்க ஆக்களை பார்த்து சிரிக்கிறேன், என்னடாப்பா சொல்ல. இல்லை இது 90 தான் நிற்கும், 90க்கு மேலே போவான். இரு என்ன எண்ணி முடியலை தானே, 100 நினைக்கிறேன். அந்த மெடிசின் கிடைச்சது என்கின்ற வார்த்தையை விட 1000 மடங்கு வார்த்தைகள், 1000 மடங்கு எனக்கு அந்த சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் ப்ரிடிக்ஷன் பிழகையிலேன்றதும் மாற்றம் ஒன்றதை தமிழ மக்களும் விரும்புகிறார்கள் என்றதையும் இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தது. அதை நீங்கள் பார்த்தீங்களா பதவியேற்பு விழா? பதவியேற்பு விழா நடக்கிற அண்டு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன். அண்டு நான் லைவ் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் தொடர்ந்து லைவே பார்த்துட்டு இருந்தேன். விடிய ஆளுநர்கிட்ட போகிறது, திருப்பி வாரது, ஆளுநர் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் டேட் கொடுத்துருக்கிற வாரது. 48 மணி நேரத்துல இருந்தே நீங்கள் பார்த்துட்டு உங்களை கொண்டு சொல்லணும். நான் அந்த டைம் ஜெயிலில் நினைக்கிறேன். 2 நாள் அண்மையில் 2 நாளில் ஜெயில் அடைக்கப்பட்டிருந்தேன். நான் ஞாயிறு சனி ஞாயிறு நடந்தது, திங்கட்கிழமை அண்ணனுடைய நான் ஜெயிலில் முதலாவதாக பார்த்தது அண்ணன் பதவி ஏற்றுட்டாராண்டு. இல்லை பிரச்சனை போய்கொண்டு ஆளுநர் ஆஃபீஸுக்கு போகிறார் வாராருன்னு சொல்லி நான் 2 நாள் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தேன். துப்பாக்கி, அதாவது இலங்கையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ஒரு போலீஸ் பாதுகாப்பு, உங்களுக்கு தெரியும் தானே, இங்கே இருக்கிற எம்எல்ஏமாருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பார்கள். இலங்கையில் எங்களை போன்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பை அரசாங்கம் இல்லாமல் பண்ணியிருக்கிறது. அது இப்போ என்னோட நிற்கிற எங்கள் அண்ணமார் தான் எனக்கு பாதுகாப்பாக சுற்றி நிற்கிறார்கள். ஸோ எனக்கு பாதுகாப்பு வேணுமென்று சொல்லி பாராளுமன்றத்தில் அடிபட்ட போது, சட்ட ரீதியாக கேட்ட போது சொன்னார்கள், நீங்கள் ஆயுதம் பிஸ்டலை தூக்கி வைத்திருக்கலாம் என்று. பிஸ்டல் என்பது நான் 6 வயசில் கலட்டி பூட்ட தெரிந்தவன். நான் என்னுடைய அப்பாவினுடைய இடுப்பில் இருந்ததும் பிஸ்டல். அப்பா என்னை தூக்கி வைத்திருக்கின்ற போது இந்த கால் போய் தடக்கி நிற்கிறது அப்பாட பிஸ்டலில். அதுக்கப்புறம் அண்ணாவினுடைய எடுப்பில் இருந்ததும் பிஸ்டல். அப்போ நான் சொன்னேன், அது பிரச்சனை இல்லை, நான் பிஸ்டல் எடுத்து வச்சிருக்கிறேன். பிஸ்டல் எனக்கு இப்போ ஒருத்தரும் படிப்பிக்க தேவையில்லை. ஸோ அதை நான் என்னுடைய பிஸ்டலை இந்த நேரம் என்னுடைய எடுப்பில் சரி வச்சிருக்கேன்னா, நன்மையில் ஒரு அரசியல்வாதி, டக்ளஸ் தேவானந்த அரசியல்வாதி, அவனுடைய அடியாட்களோட வந்தோடனே கல்லால் எறிஞ்சவொடனே நான் பிஸ்டல் எடுத்து லோட் பண்ணிவிட்டு சேஃபில் போட்டுட்டு அந்த வீடியோ இங்கே வந்துச்சோ தெரியாது தமிழ்நாட்டில். ஸோ அதற்காக பிஸ்டலை வெளியால் எடுத்துட்டு என்பதற்காக அரசாங்கம் எனக்கு வழக்கு போட்டிருக்கிறது. அந்த வழக்காலே என்ன 2 நாள் உள்ளுக்க போட்டார்கள். அரசாங்கம் தான் தந்தது பாதுகாப்புக்கு வச்சிருங்கள் என்று. என்னை தாக்கின்ற போது பிஸ்டலை வெளியால் எடுத்துட்டேனா
ஸோ ஆயுதத்தை காட்டி பயமுறுத்தினார் என்று வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கின் காரணமாக நீங்க உள்ள 2 நாள் உள்ளே இருந்தேன். அப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ பாத்தீங்க. எஸ். இப்போ இந்த மாதிரி 48 மணி நேரம் அவருக்கு வந்து போயிட்டு இருந்தது, ஒரு பெரும்பான்மை இல்லாததுனால வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு நாட்கள் தள்ளி போயிட்டு இருந்தது கேள்விப்பட்டப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் அதை கன்சிடர் பண்ணவே இல்லை, அதை கணக்கெடுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் அது ஷுவராக வெளில வேறண்டு. இப்போ கூட என்ன சொல்றாங்கன்னா இந்த திரைக்காட்சி மூலமா வென்றுட்டாங்க, குதிரை பேரம் என்று சொல்றாங்க. தோற்கிறவர்கள் இருக்கிற மனப்பான்பு நான் நினைக்கிறேன். சில அரசியல்வாதிகள், முக்கியமாக உங்களுடைய ஸ்டாலின், எடப்பாடி, இந்த அரசியல்வாதிகள்கிட்ட போய் சொல்லுங்க, முடிந்தால் குழந்தைகளோட சேர்ந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் செய்ய சொல்லி, விளையாட்டு ஈடுபட சொல்லி. ஸோ அப்போது தோற்கின்ற போது வெல்றவனையும் தோல்வியையும் சமமாக பார்க்குற மனப்பான்மை வளரும். நினைக்க சின்னல்ல இருந்தே உங்களுடைய அரசியல்வாதிகள் யாரும் கிரவுண்ட் பக்கம் போனதே இல்லை போல இடக்கு. அதால் அவர்களுக்கு அந்த தோற்ற மனநிலையை தாங்கிலாமல் இருக்கிறார்கள். அதால் குதிரை பேரம் என்பார்கள். அது பிறகு முட்டாக்கு போட்டு கொண்டு ஒரு ஆள் வந்துட்டு போனார். அந்த என்ன விஜயலதா இல்லை உரபாய்க்கால தான் யாராவது ஜூரியா பேக்கால தான் மூடிட்டு வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன சொல்கிறாங்கன்னா தெரியாமல் போட்டுட்டோன்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திரைக்கட்சியினால் வந்த வெற்றி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அதை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்போ உதயநிதி ஸ்டாலின் திரைப்படங்களை நடித்தது இல்லையா? ஏன் விஜய் அவர்களை மக்கள் விரும்பின மாதிரி உதயநிதி ஸ்டாலினை விரும்பல? கருணாநிதி இப்போ மகன்கிட்ட யார்கிட்ட ஸ்டாலின்கிட்ட போய் சொல்கிறது என்ன, 2 படத்தை நடிக்க சொல்லி. அதம்மா நீங்கள் கதாநாயகனாக வரவன்மெண்ட் ஆசைப்படுறவன் எல்லாம் கதாநாயகன் வந்ததும் இல்லை, ஜனநாயகனாக வரவன்மெண்ட் ஆசைப்படுறவன் எல்லாரும் ஜனநாயகனாக வந்ததும் இல்லை. அது வந்து கடவுள் எடுக்கிற தீர்மானம். அது நாங்களோ நீங்களோ மாற்ற இல்லாது, மக்கள் எடுக்கிற தீர்மானம். சொல்லுவாங்க மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். ஸோ மக்கள் தீர்ப்பளிக்கிறார்கள் என்று சொன்னால் அது கடவுள் எடுக்கிற முடிவு. அதை நாங்கள் குத்தி முறிகிறதால மாற்ற இல்லாது. முக்கியமாக இந்த இன்ஸ்டாகிராமில் குளர்றது, இந்த ஊடகங்களில் யூடியூப்பில் குளர்றது, அந்த கெட்ட கெட்ட வார்த்தைகளால் எல்லாத்தையும் போட்டு பேசுகிறது, அதை மக்கள் வந்து இவர்களுக்கு விளங்கியில் அது மக்களுடைய மனசில் இன்னும் ஒருத்தனை ஜனநாயகனாக மாற்றும். அதையும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம்னு சொன்னோன்னே, இப்போ நேற்று வந்து சட்டசபையில் பேசும்பொழுது திரு உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் ஆட்சிக்கே வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களுமே அங்கேருந்து சோஷியல் மீடியா வழியாக தான் நீங்கள் வந்து என்ன சொன்னாங்க, ஃபேஸ்புக் லைவ் மூலம் ஆட்சிக்கு வந்த பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நானும் ஜோதிச்சேன், சில நேரங்களில் ஃபேஸ்புக் லைவ் போட்டதால் தான் ஃபேமஸ் ஆகினோ என்று போட்டு ஒரு கொஞ்ச நாட்களாக ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிட்டு நான் என்னுடைய யூடியூப் சேனலோட க்ரியேட் பண்ணேன். அதற்கு பிறகு பார்த்தா இப்போ இருக்கிற அமைச்சர்களில் இருந்து எதிர்கட்சியில் இருந்தவன் எல்லாம் ஒவ்வொரு முடிஞ்சு ஃபேஸ்புக் லைவ் போட்டுட்ருக்காங்க. நான் நிப்பாட்டிட்டு இப்போ முக்கியமாக சுமந்திரன் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவர் மீடியாவுக்கு காசு செலவழித்து மீடியாலாம் க்ரியேட் பண்ணினார். ஆனால் அவருடைய வியூஸ் வந்து கிட்டத்தட்ட 500 வியூஸ் 300 வியூஸ் தான் வீடியோஸ் போகும். அப்படி யாரையுமே நாங்கள் ஒரு சின்ன வட்டத்துக்கு கொண்டே விடலை. இப்போ ஜோதிச்சு பாருங்க, இப்போ நான் வேற ஒருவர் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எங்களுடைய முதலமைச்சர் விஜயாக மாறையிலுமா, அது வந்து சில பேருடைய தலைவிதியில் எழுதி வச்சிருக்கிறது. எம்ஜிஆர் முதலமைச்சராக வருவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. அண்ணன் விஜய் அவர்கள் மக்களுடைய ஜனநாயகனாக வருவார்கள் எதிர்பார்க்கல. ஸோ இப்போது தோற்றவர்களுக்கு ஒரு விளங்க வேணும், மக்களுடைய மனசை வெல்றதுக்கு ஏதாவது செய்யணும், வெண்டவனை போய் குளரக்கூடாது. நினைக்கிறேன் இவர்கள் அரசியல்வாதிகளாக மட்டுமில்லை குழந்தை பிள்ளைகளாக இருக்கிறார்கள்ன்றது என்னுடைய அரசியல் கணிப்பு. ஸோ நிறைவான ஒரு விஷயத்தோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இலங்கை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இவர் மேலே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. களத்தில் நீங்கள் யார்கிட்டயாவது பேசுனீங்களா? இவரோட வெற்றி குறித்து அவங்க என்ன சொன்னாங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? சமூக ஊடகங்களில் இந்த அண்ணனுக்குரிய எதிரான ஆக்கள் அண்ணனை ஆதரிக்கிற அவர்களை படுகேவலமாக பொம்பளைகளை எல்லாம் படுகேவலமாக விமர்சிக்கிறார்கள். முக்கியமாக தமிழ்நாட்டு சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி, தமிழில் சமூக ஊடகம் படுகேவலமாக அவர்கள் விமர்சிக்க, முக்கியமாக சீமான் அவர்களுடைய ஆதரவாளர்கள் படு தூசணத்தாலெல்லாம் விமர்சிக்கிறார்கள். மக்கள் அவற்றை தாண்டி போகிறார்கள். ஆனால் எங்கேயாவது தேவைப்படுகின்ற போது அவர்கள் தாங்கள் யார் என்பதை காட்டிக்கொள்கிறார்கள். இந்த தேர்தல் ஒரு நல்ல பாடம். என்னது 5 வருடம் முடிய அடுத்த முறை தேர்தல் நீங்கள் சொல்லுங்கள் 160க்கு மேலே தாண்டி இல்லைன்னு சொன்னால் நான் அரசியலேருந்து விலத்துறேன். அடுத்த முறை இந்த 5 வருடம் பக்குவமாக அண்ணனை சுற்றி இருக்கிறார்கள் வந்து சரியான முக்கியம். கேபினட் அமைச்சர்ஸ் 9 பேர் இருக்கணும். ஸோ அவர்கள் தான் அண்ணனுடைய வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்க போகிறார்கள். அண்ணனுடைய வீழ்ச்சி நடக்காது. அப்படி ஒரு வீழ்ச்சி நடக்கிறதுக்கு தேவையாக இருந்தால் இவர்கள் தான் காரணமாக இருக்க போகிறார்கள். ஸோ சுற்றி நிற்பவர்களை கண்ட்ரோல் பண்ணுவது தான் அண்ணனுடைய மிகப்பெரிய போட்டியாக இருக்க போகிறது. போராட்டத்தை 39 வருடங்கள் கட்டியமைத்ததுக்கு காரணம் மிகவும் இறுக்கமான கட்டுப்பாடு. ஒரு பொம்பளை பிள்ளையோட கதைக்கவே இல்லாத ஒரு அபியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. யாராவது நடந்தது, அங்கே இங்கே தொட்டது, நேர நெத்தில வெடி, கரண்ட் போஸ்டில் கட்டி நெத்தில வெடி. ஸோ தலைவரும் அதே மாதிரியான ஒரு மிக இறுக்கமான கட்டமைப்பை பேணினவர். ஸோ எங்களுடைய அண்ணன்
விஜய் அவர்களும் நான் நினைக்கிறேன் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் இந்த கட்டுப்பாடுகளை வந்து இறுக்கமாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவர்கள் பிளவுறார்கள் என்பதற்காக சமாளிக்கக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் என்னுடைய மக்களை விட பக்கத்தில் இருக்கிறால் முக்கியம் என்று யோசிக்கிறோம், அன்றைக்கு விழ ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த 9 பேரும், அவரோடு நிற்கிற 9 பேரும், அவையோடு நிற்கிற 9 பேரும் இப்படி இந்த ஒரு பெரிய வட்டமாகிக்கொண்டே போகும். இவர்கள் தான் தளபதியை நான் நினைக்கிறேன் அடுத்த முறை 120 சீட்டுக்கு மேலே கொண்டு விட வேணும். அந்த தேவை அவர்களுக்கு தான் இருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய வருகைக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களுடைய அரசியல் பயணமும் அடுத்தடுத்த கட்டம் வந்து ஒரு வளர்ச்சி அடையணும்னு எங்களோட டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.